ஓகே. இந்த காலை வேளையில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம இந்த மாதத்தின் முதல் நாளில் வந்திருக்கிறோம். ஆமென். போன ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை பார்த்தோம். என்ன வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கா? உன்னை உண்டாக்கினவரும் உன்னை தாயின் கருவில் உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு வாக்குத்தத்தத்தை நம்ம பார்த்தோம். நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்புறமா சொல்றாரு, யாக்கோபே எசுரனே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நீ எப்படிப்பட்ட நபரா இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றவர் என்னன்னா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். மேன் அந்த வாக்கு தத்தத்தை நம்ம ஏசையால பார்த்தோம். இந்த வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் ஒரு ஆதாரம் ஒன்று இருக்குது. என்ன ஆதாரம் அப்படின்னா, முதல் மனுஷனாகிய ஆதாம கர்த்தர் சிருஷ்டிக்கும் போது, ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டிக்கும் போது என்ன சொல்லி உண்டாகிறாரு? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை ஆசீர்வதிச்சார். முதல் மனுஷனை கர்த்தர் படைச்சி சொன்ன வார்த்தை என்னன்னா, ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சார். சொல்லுங்க, ஆசீர்வதிச்சார். நல்ல சத்தமா என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சார். ஆளக்கடவர்கள் என்றார். அதுக்கப்புறம் பார்த்தா தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை தேவன் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சார். அப்போ நம்மளை உண்டாக்குன நம்ம தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்குதுன்னா, நம்ம ஆசீர்வாதமாவே இருக்கணும்னு தான் இருக்கு. ஒரு குழந்தை பெத்துட்டா, பிறந்துட்டா, அதை நம்ம முதல் சொல்லி கூப்பிட்ற வார்த்தைன்னா செல்லம், என் தோக்கு, என் பொத்தலம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? கூப்பிடுவோம். என் செல்லமே, என் அழக, என் கண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். மனுஷனை உண்டாக்கிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னது? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிச்சார். இந்த 2 வார்த்தை தான். ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வாதமா இருக்கிறது கடவுளுக்கு அவ்வளவு பிடிக்குது. ஆமென். ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா? இந்த பிப்ரவரி மாதம் இந்த 1ஆம் தேதி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையும் அதுதான். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12 2வது வசனம். ஆமென். ஆமென். இங்கேயும் பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு மனுஷனை சந்திக்கிறார். அவன் பேர் ஆபிரகாம். ஆபிரகாம முதல்ல சந்திச்சு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஆசீர்வாதமா இருப்ப.
அவர் சந்திக்கிற எல்லாராலுமே இன்னைக்கு இரண்டாவது மாதம், வருடத்தின் 2வது மாதம் முதல் தேதியில காலை வேளையில அதிகாலையில வந்து உட்கார்ந்து இருக்கிற கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ ஆசீர்வாதமா தான் இருப்ப, உன்னுடைய பிறப்பே ஆசீர்வாதமான பிறப்பு. ஆமே. கர்த்தர் சொல்றார். இங்க நம்ம ஆச்சரியமான சில காரியங்களை பார்க்கலாம். அங்க ஆதாம சிருஷ்டித்த தேவன் சொன்ன வார்த்தை, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அதுதான் ஆதாமுக்கான வாக்கு தத்துவம். அவன் ஆசீர்வாதமா இருந்தானா? ஆமா, ஆசீர்வாதமா தான் இருந்தான். நம்மளுக்கு தெரியாது எவ்வளவு நாள் கழிச்சு வந்து அவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டு பாவத்தில் விழுந்தான். அவங்க அந்த நாட்கள் வந்து நித்தியத்துக்கு சம்பந்தப்பட்டது. நித்தியத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த நாட்கள்ல எவ்வளவு நாள் அவங்க ஆசீர்வாதமா இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்க்கிறோம், பாவத்தில் விழுந்து 930 வருஷம் உயிரோட இருந்தான் அதான். 930 வருஷம், அதுவே ஆசீர்வாதம் தானே இல்லையா? ஆனா பாவத்துல விழுந்தான். ஆனா கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை, பாவத்துல விழுந்தாலும் அவன் உடனே சாவல. 930 வருஷம் அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய ஜீவியத்துல வேலை செஞ்சது. அப்போ அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமையை பாருங்க. இங்க ஆபிரகாம பாக்குறோம். ஆபிரகாம் அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய பேக்ரவுண்ட சொல்றாங்க, சிலை விற்கிறவனா, சிலையை செஞ்சு விற்கக்கூடிய ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில இருந்து வந்திருக்கான், அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்து வந்திருக்கான். பாத்தீங்கன்னா அவனுக்கு குழந்தை இல்லை, 75 வயதாவது, குழந்தை இல்லை. அந்த சமயத்துல தான் கர்த்தர் கூப்பிடுறாரு. அவனை கூப்பிடும் போது சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. சொன்ன வார்த்தை என்னது? அந்த தேசத்துல இருந்து போ அப்படின்னாரு. நானும் காண்பிக்கும். அதுக்கப்புறம் அங்க இருந்து பிரிச்சு உன்னை என்னவா ஆக்க போறேன். இப்பதான் என்ன பண்றாரு? அவனுக்கு வாக்கு தத்தம் பண்றாரு. என்ன வாக்கு தத்தம் பண்றாருன்னா, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். என்ன சொல்றாரு? உன்னை பெரிய, அவன் குழந்தைய இல்ல, அவனை கூப்பிடுறதுக்கும் கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை. இருக்கிறீங்களா? அவனை கூப்பிட்டதுக்கும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. பெரிய ஜாதி ஆக்குவேன்னாரு. அப்ப அவனுக்கு எதனா குழந்தை இருந்ததா? அவ மனைவி குழந்தை இல்லாம மல்லடியா இருக்கிறான். அப்படிதானே சொல்லுவோம் நம்ம. ஆபிரகாமுக்கும் அவளுக்கும் இருக்கக்கூடிய வயசு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா 10 வயசு டிஃபரெண்ட். 10 வயசு டிஃபரெண்ட். டிஃபரெண்ட்ல 10 வயசு டிஃபரெண்ட்ல இருக்கிறாங்க. இவனுக்கு 75னா அவனுக்கு 65. 65 வயசுனா எப்படி இருக்கும்? நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். 65 வயசு. 65 வயசுல உங்களை பார்த்து, 65 வயசுல உங்களை பார்த்து குழந்தை இல்லாம இருக்கிறீங்க. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அம்மாக்கு என்ன வயசு? இவங்களை பார்த்து சொன்னா பெரிய ஜாதி ஆக்குவேன், உனக்கு குழந்தைய தருவேன் அப்படின்னா நம்ப முடியுமா? இந்த வயசுல, குழந்தை இல்லாத வயசு எப்படி இருந்திருக்கும்? அதுதான் நம்ப முடியாதத கர்த்தர் பேசுறவர். உன் வாழ்க்கையில நம்ப முடியாத காரியங்களை தான் கர்த்தர் பேசுவார். அப்ப நீ தெரிஞ்சுக்கலாம், இது கர்த்தர் தான் எனக்கு பேசுறாரு.
நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையே பார்க்கல, நான் ஒண்ணுமே பார்க்கல அப்படின்னா, கர்த்தர் உன்னை சொல்ற, நீ ஆசீர்வாதமா தான் இருக்க போற, இனிமேல் ஆசீர்வாதமா தான் இருக்க போற. ஆமே. நம்ப முடியாத காரியத்தை பேசுறதுதான் கர்த்தர். இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 7 காரியங்களை கர்த்தர் இங்க சொல்றார். அவனை சந்திச்சு மொத்தம் 7 விதமான ஆசீர்வாதத்தை அவனுக்கு சொல்றார். உன்னை பெரிய ஜாதியாகும் 1, 2வது உன்னை ஆசீர்வதித்து 2, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் 3, 4வது பாத்தீங்கன்னா நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஆசீர்வதிக்கிறது வேற, ஆசீர்வாதமா இருக்கிறது வேற. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்ல ஆசீர்வதிப்பேன்றார். இன்னொன்னு சொல்றாரு 6வது, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். 7வது சொல்றாரு, பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டது. மொத்தம் 7 காரியத்தை அவர் பேசின வார்த்தைகள்ல பார்க்கலாம். மொத்தம் 7 காரியம். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன்றார். பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள், உன் சந்ததிக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதுல என்ன தெரியுது? கர்த்தருடைய உள்ளம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க நம்மளை குறித்து. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்களா, உங்க குடும்பத்திலயோ, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ உங்களால அந்த இடத்துல நன்மை உண்டாகும். அதான் விஷயமே. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்ன்ற வார்த்தை எப்படி எல்லாம் நிறைவேறி இருக்கு தெரியுமா? நம்ம யூஸ் பண்றாலே இந்த செல்போன், இந்த லைட்டு, இந்த ஃபேனு, கரண்ட்டு, ஒவ்வொரு கண்டுபிடிப்பும், வீட்டில் அனுபவிக்கிற ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் இந்த வார்த்தையில நிறைவேறி இருக்கு. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா எதுக்காக சொன்னார் தெரியுமா? எதை வச்சு சொன்னார் தெரியுமா? ஆபிரகாமுடைய வம்சங்கள் மூலியமா, ஆபிரகாமுடைய சந்ததி மூலியமா தான் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜீவன்களும் மனுஷங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்கன்றத கர்த்தர் இங்க சொன்னார். அது அப்படியே நிறைவேறுச்சுன்னா உண்மை அப்படியே நிறைவேறி இருக்குது. எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பெரும்பாலான நோபல் பரிசை வாங்கினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூதர்கள். அவங்க யாருங்க? ஆபிரகாமுடைய சந்ததி. இப்ப நிறைவேறி இருக்குதா? ஆமா, நிறைவேறி இருக்கு. புதிய புதிய கண்டுபிடிப்புங்க, நோய்களுக்கு மருந்தை கண்டுபிடிச்சது எல்லாமே அவங்க தான், பெரும்பாலான ஆட்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறி இருக்கா? கண்டிப்பா நிறைவேறி இருக்கு. இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான்னு என்ன அர்த்தம்? உன் மூலியமா இந்த பூமியில இருக்கிற எல்லா சந்ததி ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்கன்றது அப்படியே நிறைவேறிச்சு. அதே போல கர்த்தர் சொல்றாரு, உனக்குள் நீ போற இடத்துல எல்லாம் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க. இங்க சொல்ற இன்னொரு வார்த்தை, அது நெகட்டிவான வார்த்தை, அது நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கு. உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன்றார். ஆமென். உன் மேல பொறாமப்பட்டு நீ அழிஞ்சு போயிடுவ, நீ நாசமா போயிடுவ, நீ ஒண்ணு இல்லாம ஆயிடுவ. பார், உன்னை எவ்வளவு நாளைக்கு இருக்க போற பார், நீ இருக்க மாட்ட. மண்ணவாரி ஓடுறது, கள்ளவாரி ஓடுறது, நம்மளை பத்தி பழி சொல்றது, நம்மளை பின்னாடி திட்டுறது, குறை கொள்றது, புறம் பேசுறது, இது எல்லாமே சபிக்கிறது.
கர்த்தர் சொல்றார், உன்னை யாருன்னா சபிச்சாங்கன்னா நான் அவங்கள சபிப்பேன், அவங்க சாபத்துக்கு உள்ளாவாங்க, சபிக்கப்பட்டு போவாங்க. இவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? அதுவே ஆசீர்வாதம் தான். உபாகமத்துல பார்க்கிறோம், ஆசீர்வாதங்கள் பட்டியல 28ல பார்த்தா உனக்கு எதிரா ஒரு வழியா வருவான், 7 வழியா ஓடுவான். படத்துல பாக்குறோம்ல, வடிவேல தெத்தின்னு ஓடுவோம் போது வடிவேல் எப்படி ஓடுறான்? ஐயோ, முட்டு சந்து எதாவது வந்துடக்கூடாது, எம்மா என்ன காப்பாத்து தாயே அப்படின்னு ஓடுறான் பத்தியா? உங்க எதிரி அப்படி ஓடுவான், தலை தெரிக்க. ஒரு வழியா வருவாங்களாம், 7 வழியா பிரிஞ்சு ஓடுவாங்களாம். இது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? இது எதை காட்டுது? இதுக்கு முன்னாடி யாரும் நிக்கவே முடியாது. இந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது. இது கர்த்தரே உங்க பின்னாடி நிக்கிறதுக்கான ஒரு காரியம். கர்த்தர் உங்க பின்னாடி நிக்கிறார். ஆமென். நல்லா கவனிங்க, இது ஆசீர்வாதம்ன்றது அபார சக்தி. உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல். நீங்க எதை தோறீங்களோ அது பொண்ணா விளங்கும். நீங்க எதனா செஞ்சீங்கன்னா அது தப்பா போவாது, தப்பி போவாது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு இருக்குதுல பைபிள்ல, அதான் ஆசீர்வாதம். ஆமென். அதான் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஆமென். வாக்கு தத்தங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரோ மனுஷன் பேசல. இப்ப நம்ம பாடினோம் பார்த்தீங்களா, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கு இல்லை. என்ன அருமையான வரிகள் பாருங்க, இதே பிரசங்கம் பண்ணிடலாம் போல. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கு கிடையாது. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை தளர்ந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கு கிடையாது. வாக்கு தத்தங்கள்லாம் வந்து ஒரு காலகட்டங்கள் இருக்கும், காலகட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கும் ஒரு வாக்கு தத்தங்கள். அது பார்த்தீங்கன்னா ஆபிரகாம அழைக்கும் போது அவன் ஒண்ணுமே இல்லாதவனா தான் வந்தான் இல்லையா? ஒண்ணுமே இல்லாதவனா வந்தான். அவன் பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்துக்கு ஒரு இடத்தை தேடி போறாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவங்க வந்து அவனை தனியா பிரிச்சு நான் சொல்ற தேசத்துக்கு போ அப்படின்னு அவன் குடும்பத்துல இருந்து தனியா பிரிக்கிறார், வேறு பிரிச்சு எடுத்துட்டு வரும்போது அவனுக்கு நடந்தது என்ன தெரியுங்களா? சொன்ன வார்த்தை வாக்கு தத்தம்லாம் உண்மை சத்தியம். 25 வருஷம் கழிச்சு தான் அவனுக்கு பிள்ளையே வந்துச்சு. 75 வயசுல அவனை அழைச்சாரு. 25 வருஷம் கழிச்சு வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு இல்லையா? ஈசாக்கு பிறந்தான். அப்புறமா பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டன்றது இப்பயும் நிறைவேறினே இருக்குது. வாக்கு தத்தங்கள் பாருங்க, அது சொன்னது நிறைவேறிச்சு, ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அது யார் ஃபால்ட்டு? யார் தப்பு? ஆபிரகாம் தப்பு, சாராளுடைய தப்பு. ஒரு இடத்துல பார்க்கலாம்,
ஆபிரகாமும் சாராலும் ஆண்டவர் சொல்றாரு, சொல்லும் போது குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு வருவேன், உனக்கும் சாராளுக்கும் குழந்தை இருக்கும் அப்படின்றார். ரெண்டு பேரும் கக்கன்னு சிரிக்கிறாங்க. குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வருவேன், குழந்தை இருக்கும் நம்ம. இவன் உட்காந்து எப்படி சிரிக்கிறான், வயிறு பூச்சின்னு சிரிக்கிறான். என் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. அவ சொல்றா, ஸ்திரீகளுக்குள்ள இருக்கிற வழிபாடு நின்று போச்சு, அந்த இன்பம் எனக்கு உண்டாயிருக்குமா. இவன் சொல்றான், என் சரீரம் செத்து போச்சு, ஏற்கனவே கிழவன் ஆயிட்டேன், கிழபோல்ட் ஆயிட்டேன், இனிமேல் எனக்கு இங்க வந்து இதுவாக போகுதுன்னு. அப்படிப்பட்ட சூழல்ல ஆண்டவர் தந்த வாக்கு தத்தன்னா பெரிய ஜாதி ஆக்குவேன். அது நிறைவேறிச்சா? ஆமா, அப்படியே நிறைவேறிச்சு. இவங்க சிரிச்சாங்க, சிரிக்கிற மாதிரி இருக்கும் வாக்கு தத்துவம். நான் சொல்றேன்ல, ஜெட்டு வாங்குவேன்றது. சிரிச்சாங்களா? சிரிச்சாங்க. எனக்கே சிரிப்பு தான் வருது, நானே சிரிக்கிறேன். தாராளமா நீங்களும் சிரிங்க. ஏன்னா சொல்றவர் யாரு? அவர் சொல்றாரு. எனக்கு எப்படி தெரியும் அவர் தான் சொன்னாருன்னு? ஏன்னா என்னை வளர்த்தது அவரு, என்னை கொண்டு வந்தது அவரு, சில காரியங்கள் எல்லாம் வழி நடத்தினது அவரு. அதை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சு, ஏன் கர்த்தர் என்னை இப்படி கொண்டு போக மாட்டாரு, ஏன் கர்த்தர் என்னை இப்படி உயரத்துல கொண்டு வைக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுது. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அப்படிதான் என்னை இட்டுன்னு போறேன், நான் அப்படிதான் இட்டுன்னு போறேன். என்ன இந்த வாக்கு தத்தை நிறைவேறதுக்கு மனசு என்ன பண்ணா ஒத்து வரணும். நம்ம மனசு ஆண்டோடைய வார்த்தைக்கு நேரா மனமுகந்து போனோம், நம்பணும். இவனை அழைக்கும் போது எந்த ஜோர்ல ஓடியாந்தாருன்னு தெரியல. இவரு போப்பான்னுதான் ஏதோ ஒரு தொல்லை இருந்திருக்கும் போல இருக்குது வீட்டுல. ஞாயிற்றுக்கிழமை கூட சில பேர் அப்படிதான் வந்து உக்காந்துக்கிறாங்க போல இருக்குது, ஏதோ தொல்லை போல வந்து உக்காந்துக்கிறாங்க போல. அந்த மாதிரி தொல்லையா இருந்திருக்கும் போல, ஏகப்பட்ட பிரச்சனையில மனுஷன் இருந்திருப்பான் போல. வாடா ஆனவனே ஓடியாட்டான். ஆபிரகாமுடைய குணங்களை நான் சொல்றேன். குணங்கள் பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிதல் இருந்தது, மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு குணம் இருந்தது, சுபாவம் இருந்தது, கனம் பண்ற கடவுளை கனம் பண்ற அந்த குணம் இருந்தது. அப்புறம் பார்த்தா விட்டு கொடுக்கிற குணம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா தைரியம் உள்ளவனா இருந்தான். இதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்குதுன்னா வசன ஆதாரத்தோட உங்களுக்கு காட்டுவேன். தைரியம் உள்ளவனா இருந்தான், மற்றவங்களுக்கு பரிந்து பேசுற ஒரு மனுஷனா இருந்தான், விசுவாசம் உள்ளவனா இருந்தான், விடாப்பிடியான குணம் இருந்தது, வைராக்கியம் இருந்தது. ஆண்டவருக்கு சிநேகிதன் எனப்பட்டான், நண்பனா இருக்கக்கூடிய ஒரு மற்றவங்களோட இணைஞ்சு போகக்கூடிய ஒரு குணம் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தமனா இருந்தான், உண்மையா இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுக்கு கீழே இருக்கிற ஆளுங்களுக்கு உண்மை உள்ளவனா இருந்தான், நல்ல ஒரு தலைவனா இருந்தான், அந்த வீட்டுக்கு நல்ல ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று எத்தனையோ வேலைக்காரிகளுக்கும் ஒரு எஜமானானா இருந்தான். இவ்வளோ குவாலிஃபிகேஷன் ஆபிரகாம் கிட்ட இருந்தது. எங்க பார்க்கலாம்னா, கீழ்ப்படிதல் எங்க பார்க்கலாம்னா, உடனே மனசா ஓடியாந்தார். ஏகப்பட்ட பிரச்சனையில இருந்திருப்பாரு போல, தலை வீத்துக்குன்னு. அப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்தவர் ஆண்டவர் கூப்பிட்ட உடனே, எப்பா யாரோ கூப்பிடுறீங்க, நீங்க தான் கடவுள், உங்க சத்தத்தை நான் கேட்டேன், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறான், வானதும் ஓடியாண்டான். ஆனா சொன்ன வாக்கு தத்தை என்னது? உன்னை பெரிய ஜாதியாக்கும், ஆசீர்வாதமா இருப்ப, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன்னுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். இதெல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் பேக்கேஜா கொடுத்தாரு. ஆனா அவன் கீழ்ப்படிஞ்சது எதை காட்டுதுன்னா, ஏதோ பிரச்சனைல இருந்திருக்கான், உடனே ஓடியாண்டான். வந்தவரு ஆனா சொன்ன பேக்கேஜான வார்த்தைகள் அதுக்கப்புறம் யோசித்து இருப்பான் உக்காந்து. நம்ம பிரச்சனையில இருந்தோம், ஆண்டவர் கூப்பிட்டாரு, ஓடியான்ட்டோம். அதுக்கப்புறம் யோசிக்கிறான்,
என்னென்னலாம் சொன்னாரு? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். சில காரியங்களை நான் சொல்றேன். பெருமைப்படுத்துது. நம்ம பெருசா பேசக்கூடாது. நம்ம பேரை பெத்த பேரா பேசிக்க கூடாது. நான் என்ன தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, என்கிட்ட என்னென்ன இருக்கு தெரியுமா, நான் எவ்வளோலாம் பண்ணிக்கிறேன் தெரியுமா, நான் இப்படியெல்லாம் ஆக்குவேன் தெரியுமா, அப்படி நம்ம பேசக்கூடாது. நீதிமொழிகள்ல போயிட்டு உன் வாய் அல்ல பிரத்தியானே உன்னை புகழட்டும். நம்மளை பத்தி நம்ம பெருமையா பேசக்கூடாது. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன் பேரை நான் என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். ஆமே, நீ சும்மா இருந்தா போதும். ஒருத்தவங்க என்ன நினைச்சீங்கன்னா பெருமைப்படுத்த காலர்கள் எல்லாம் தூக்கி விட்டுக்கிறது. கர்த்தர் சொல்லிட்டார் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் பெருமையா சொல்றேன், ஏய் தம்பி, தப்பா என்ன பண்ணாத, ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை எடுத்துக்காத. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் பேரை நான் பெருமைப்படுத்துறது என் பொறுப்பு. நீ என்ன பண்ணாத, பெருமையா பேசிக்காத. புரிஞ்சுதா? நம்ம பேசுறது கொஞ்சம் பெருமையா இருந்தானா நல்லதுன்ற. நான் எப்படி நல்லதுன்னா, மற்றவங்க கிட்ட பேசும்போது ஒரு கெத்து இருக்கணும். நோஞ்சாங்கோய் மாரி ஐயோ நான் ஒண்ணுமே இல்லை, அதை பேசவே கூடாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளு, நீ ஆசீர்வாதமா இருக்கிற ஆளு. நடுவுல எந்த கோளாறு வந்தா கூட அதை சரி பண்றதுக்கு கர்த்தர் துணை நிற்கிறாரு. எல்லா ரீதியிலும், எல்லா காலத்திலும், எல்லா சமயங்கள்லயும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உனக்கு துணை நின்று நீ ஆசீர்வாதமா இருக்கிறது தான் அவருடைய திட்டமே, நோக்கமே. அதுல கர்த்தர் வைராக்கியமா இருக்கிறாரு. இங்க கீழ்ப்படிதல்ன்றத பார்த்தவொடனே இன்னொரு காரியம் தெரிஞ்சு பாருங்க. அவன் கர்த்தரை கனப்படுத்துகிறான். கீழ்ப்படிதத்தை பார்க்கிறோம். முதல் காரியத்தை சொன்னவனே ஓடியாண்டான். உன் இனத்தையும் உன் தினத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு பொன்னாட்டியிலே அவன் கூப்பிட்டுக்கினா அவன் கூட வந்து ஒன்னொருத்தன் தொத்திக்கினான். லோத்து சகோதரனுடைய பையன், அவனும் தொத்திக்கான், அவனையும் கூட்டிட்டு போயிட்டான். சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சான். அதுக்கப்புறம் பார்த்தா கனத்தை பார்க்குறோம், மரியாதை கொடுக்கறத பார்க்குறோம். எங்க பார்க்குறோம்னா ஆதியாகமம் 18 என்ன பார்க்குறோம்? அவன் வந்து வீட்டில் வாசல்ல உக்காண்டு இருக்கிறான். உஷ்ண வேலையில ரொம்ப வெயிலாக இருக்கிற நேரத்தில் வேத வல்லுநர்களும் வேதத்தை போதிக்கிறவங்களும் இது வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிழலாட்டமா இருக்குது இது அப்படின்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசல் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்தான். அதே அவன் 18 1 பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேலையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர்கள். யாரு 3 புருஷர்? யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 3 புருஷர்கள். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாறாரு. 3 பேரும் வராங்க. பாருங்க, நான் நம்புறது என்னன்னா இவங்க 3 பேரும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தான் நான் நம்புறது. எப்படி நம்புறேன் அப்படின்னா, வேதத்துல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நபர் யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நபர். நீங்க ரொம்ப முக்கியமான ஆளா இருந்தா முக்கியமான காரியங்களை உங்ககிட்ட பேசுவார் கர்த்தர். அதை நிறைய வேத வசனங்கள்ல நபர்கள் மூலமா நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆளோ அவங்களுக்கு விசேஷமான விதத்துல தரிசனம் ஆகிறார். பவுல் முக்கியமானவனா? உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து அவனுக்கு தரிசனமானார். அவன் என்னென்னலாம் பண்ணுவான், என்னென்ன பண்ண போறான், எப்படியெல்லாம் இருக்கணும்ன்றத சொல்றாரு. இவன் முக்கியமானவன்.
இன்னொரு இடத்துல சொல்றாரு, அவன் தீர்க்கதரிசின்றார் ஆபிரகாமை பார்த்து, ஒரு ராஜா கிட்ட. யாக்கோபு சொல்றாரு, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். 2:23 யாக்கோபு, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அப்படின்னா சிநேகிதன் அப்படின்னா அவனுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்து தேவன் சித்தமா இருந்தார். அதை எதுல பார்க்கலாம்னா, தன்னுடைய குமாரனை பலியிடும் போது, பலியிட போகும்போது, பலியிட சொன்ன போது இயேசு கிறிஸ்துவையே அவன் பார்த்தான், பார்க்க வச்சாரு. இப்படிதான் என்னுடைய குமாரனை நான் பலியிட போறேன் அப்படின்றத பார்க்க வச்சாரு. அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் அவனுக்கு தரிசனம் ஆனாங்கன்னு காட்டுது. அவனுக்கு எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்தினார். அப்போ அவன் மரியாதையை பாருங்க. இதை நம்ம செஞ்சே காட்டலாம். எப்படின்னா, உட்காந்து இருக்கிறான், அவங்க 3 பேர் வராங்க. 3 பேர் வருறத பார்த்துட்டு எதிர்க்க ஓடுறான். ஓடி போய் தரை மட்டும் குனிந்து அப்படியே வணங்குறான். குனிஞ்சு இப்படி வணங்குறான். என்னால் முட்டி போட முடியல, கொஞ்சம் ஸ்குவாடெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் முட்டி தொடெல்லாம் வலிக்குது. இல்லைன்னா அப்படியே உட்காந்து காட்டுறேன் முட்டி போட்டு. இருந்தாலும் முட்டி போட்டே காட்டுறேன். என்ன பண்றது, அப்பதான் புரியும். இப்படி போய் குனிஞ்சு வணங்குறான் பாருங்க. அப்படி இது எதை காட்டுது? நம்ம முட்டி போடுறது எது தம்மா காட்டுது? என்னை முழுவதுமா என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன், அதை தான் காட்டுது. ஒரு முழங்கால் போடுறோன்னா நான் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றத கடவுளுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், காட்டுறோம். இவன் எதிர்க்க ஓடி போய் எப்படிப்பட்ட கணத்தை கொடுக்குறான் பாருங்க, எப்பேற்பட்ட மரியாதை கொடுக்குறான் பாருங்க. முழுவதுமா தன்னை தாழ்த்தி அப்படியே போய் குனிறான். படிக்கிறோம் பாருங்க. 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்தான். தரையில அப்படியே படுற மாதிரி, தரையில படுற மாதிரி குனிஞ்சிருக்கான். இப்படிப்பட்ட மனுஷனை தான் கர்த்தர்னா சொன்னாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு. நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, எதை காட்டுது? உங்களை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட என்ன முழுவதுமா ஒப்பு கொடுக்குறன்றதை காட்டுது. கொஞ்சம் அரைக்குறையா சர்ச்சைக்கு வரலாம், எல்லாம் பண்ணலாம். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. எனக்கு தெரியுது நம்ம ஜனங்களை பத்தி. ஒருத்தவங்க வரல, ஒருத்தவங்க வராங்க, ஒரு வாரம் வராங்க, ஒரு வாரம் வரமாட்டாங்க. அது எதை காட்டுதுன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கிறீங்கன்னு காட்டுது. இப்ப காலைல உட்காந்துருக்கீங்க, நீங்க எந்த அளவுக்கு கடவுளோட இணைஞ்சிருக்கிறீங்க, அவரோட உறவுல இருக்கிறீங்க, அவரோட ஐக்கியத்துல இருக்கிறீங்கன்னு காட்டுது. ஆமென். அவன் கீழ்ப்படுகிறவன், மரியாதை கொடுக்கிறவன், கனம் பண்றவன், விட்டு கொடுக்கிறவன். லோத்துக்கு தன்னை சீமானா ஆயிட்டான், செல்வ சீமானா ஆயிட்டான். அழைச்சி 2 பேரும் கொழுத்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆடு மாடுகள், வேலைக்காரர்களும் பூமி தாங்கல அவங்கள. தன்னுடைய சகோதரனுடைய பையனுக்கும் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிடுச்சு, சண்டை ஆயிடுச்சு. சண்டை ஆனதும் ஆபிரகாம் சொல்றான், உனக்கு எது பிடிக்குமோ அந்த இடத்துக்கு நீ செலக்ஷன் பண்ணி போப்பா. யாரு விடுவா? பெரியவங்க தானே, இதை நான் எடுத்துக்கிறேன், நீ அதை எடுத்துக்கணும் அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனா ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன? நீ எதை விரும்புறியோ எடுத்துட்டு போப்பா. விட்டு கொடுத்தான் பாருங்க. ஆமென். இதெல்லாம் வாக்கு தத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறதுக்கான குணநலன்கள். ஆமென். ஏன் வாக்கு தத்தம் நிறைவேறல?
ஏன் மற்றவங்களுக்கு நடக்குது, எனக்கு நடக்கல? ஆண்டவர் எவ்வளோ நாளாக என்ன இப்படிப்பட்ட காரியத்தை முடிக்கிறதுக்கு முடியாம இருக்கிறாரு, ஏன் எனக்கு செய்யல அப்படின்னு சொல்றீங்களா? இந்த கணம்லாம் இருக்குது அவங்க கிட்ட. உங்களை முழுவதுமா ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? இதையும் சொல்லிடணும், கோச்சுக்க கூடாது என் மேல. ஹலோ, முழுவதுமா ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையில உங்களுடைய உள்ளத்துல முழுவதுமா கனப்படுத்துறீங்களா அப்படின்றத ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேருந்து கத்துக்கலாம். ஆபிரகாமோட வாழ்க்கையிலேருந்து கத்துக்கலாம். ஆனா அவரு அறகுறையா தான் இருந்தாரு. கெக்க பக்கன்னு சிரிச்சாரு, பொண்டாட்டியும் புருஷனும். இல்லையா? சிரிச்சாங்கல்ல, உண்மைதானே? சிரிக்கிறது கர்த்தர் கேட்டார். அவங்க வாழ்க்கையிலும் குறை இருந்ததா? அவங்க ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாது. நம்மளுமே தான், நம்ம கேஸ் தான். ஒழுக்க சீலி ஒழுக்க சீலன் ரெண்டு பேரும் அறகுறையா தான் வந்தாங்க. ஒரு வாக்கு தத்துவம் நிறைவேறதுக்கு 25 வருஷம் எடுத்துக்குச்சு. ஆனா அவங்கள பத்தி பெருமையா பேசுது வேதம். நம்மளை பத்தியும் பெருமை பேசணும். ஹலோ, காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை குறைந்ததோ, ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க முகம் பிரகாசம் அடையும். இவங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. இதுதான் வாக்கு தத்துவம். எப்படி தெரியுமா? துணி துவைக்கணும்னு எத்துட்டீங்க இல்லையா? ஏகப்பட்ட கரை துணியில, குழந்தைங்க துணியோ உங்க துணியோ, ஏகப்பட்ட கரை. அது போனோம்னா இப்படி வாங்கி இப்படி கையில இப்படி பார்த்துதான் போயிடுமா? இல்ல எனக்கு இப்பவே போகணும் அப்படின்னா, சாரி மேடம், சாரி, போவாத. உடனே எப்படி உடனே இப்பவே சோறு வச்சு இப்பவே சாப்பிட்டேன்னா எப்படி? ஆக்க பொறுத்துத சொல்லுங்களேன். ஆற பொறு. சில வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறல அப்படின்னு கீச்சு பீச்சுன்னு கத்தக்கூடாது. குழந்தைங்க கடப்பக்கம் போனா எனக்கு வாங்கி கூட்டுன்னு பூச்சி இழுக்கம் பாரு, அந்த மாதிரிலாம் வாக்கு தத்தெல்லாம் கிடையாது. சில நம்ம ஆசைப்படலாம், நம்ம விருப்பப்படலாம், எல்லாமே நல்லது தான். எனக்கு இப்பயோ நடக்கிற வாக்கு தத்தத்து மேல சந்தேகம் வரக்கூடாது, உன் மேல சந்தேகம் வரணும். ஹலோ, நான் கரெக்டா? வாக்கு தத்தத்துக்கு நான் சரியான ஆளா? நான் காலையில் உட்காந்து எங்களை குறை சொல்லுங்கிறீங்களே. ஐயோ, என்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன், உங்களை மட்டும் நான் குறை சொல்ல. என் வாழ்க்கையிலும் வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டியது இருக்குது. நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன்னு கர்த்தர் 1ஆம் தேதி சொன்னாரா? அது நிறைவேறியே தீரும். என்ன பண்ணிட்டான்னா, பிசாசு ஆதாம் வாழ்க்கையில பூந்தான் பத்தியா? அப்போ மூளையில கையை விட்டு பிசைஞ்சிட்டான். இந்த அவெஞ்சர் படம் ஒண்ணு பார்த்தா அந்த லேடி வில்லி என்ன பண்ணனா, தலை உள்ள கையை விடும். தலை உள்ள கையை விட்டு வாய் வழியா இல்ல, இந்த இடத்துல எல்லாம் இங்க இருக்குது பாத்தீங்களா, இங்கெல்லாம் விரல வரும், விரல் இங்கெல்லாம் வரும். இப்படி தலை உள்ள இங்க கையை விட்டு விரல் இங்கெல்லாம் தெரியும், இப்படி பிசையும் அவன் மூளையில. என்னன்னு பார்த்தா அவன் மூளையை ஸ்கேன் பண்ணும். அவன் என்னென்னலாம் பண்ண போறான்றதை ஸ்கேன் பண்ணும். பிசாஸ் என்ன பண்ணிட்டான்னா, ஆதாம் வாழ்க்கையில பூந்தாம்பத்தியா வார்த்தையை கொடுத்து கீழ்ப்படிய வச்சு மூளையை பிசைஞ்சு விட்டான். ஐயோ, இப்ப நம்ம மூலியம் அப்படிதான் இருக்குது. சிக்கல், பயங்கர சிக்கலாகுது. அது ஒழுங்காகும். ஆமே, மனசு என்ன பண்ணும், எத்தோடனே எல்லாம் கரெக்ட் ஆகிட முடியாது. இப்போ இந்த ஃபேன் ஆஃப் பண்றேன்னு உதாரணம் காட்டினா தான் உங்களுக்கு புரியும். இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுமா, இந்த லாஸ்ட் சுவிட்ச், 3ஆவது சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனேவா நின்றுச்சு பேர், சொல்லும் போதே ஓடி நிற்குது பேர். நான் சொன்னேன், அவங்க போய் ஆஃப் பண்ணாங்க. எவ்வளோ நேரம் ஆகுது நிற்கிறதுக்கு? இதே போல தான்
நம்ம வேற பின்னணியிலேருந்து வந்திருக்கிறோம். நீங்கள் வேற வேர்க்க போகுது போட்டுக்கோமா. குளிர்தா? நல்ல வேலை ஆஃப் பண்ண சொன்ன பத்தியா? உங்கள் ஃபீலிங்கை புரிஞ்சு. எனக்கு இங்கே வேர்க்குது, இது வேற ஸ்லோவாக ஓடுது, அது ஸ்பீடாக ஓடுது. இப்போ நம்ம ஒரு இதில் பழக்கப்பட்டு வந்திருக்கிறோம். உங்களையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இந்த அண்ணாமலை போயிட்டு அடிச்சிங்கன்னாரு ஜாட்டியில், ஏதோ ஒரு படத்தில் இவங்க காசு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவான், இப்படி அச்சு பார்த்தேன் கொடுக்க மாட்டாங்க, இந்த ஜாட்டியை திருப்பி என்ன பண்ணுவோம், வேற விதமாக யூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு அச்சு வாங்குவான். பார்த்துக்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் பண்ணி காட்டினாதான் சிரிப்பே வரும், புரியும். போட்டு இப்படி அச்சுப்பான், மறுபடியும் ஓடுவான், அப்படியே ஒரு சுத்தி அச்சுப்பான். அந்த மாதிரி உங்களை அச்சிக்காதீங்க. அந்த மாதிரி நான் அடிக்கிற பாஸ்டரும் கிடையாது. ஒரு சர்ச்சைகள்லாம் போனீங்கன்னா ஜாட்டி அடி பயங்கரமா இருக்கும். நம்ம பாஸ்டரை பத்தி உங்களுக்கு அருமை தெரியல, அதனால என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் என்னை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க, இவர் சரியில்லைன்னு. அதனால கொஞ்சம் இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்குது. என்ன பண்ணாதீங்க, உங்களையும் நீங்களே அச்சிக்காதீங்க. இப்போ இந்த ஃபேன் நிற்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு வேகம் இருக்குது, ஒரு அது பேரிங் இருக்குது, அது நிற்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதே போல தான் நம்ம ஒரு பின்னணியில் வந்திருக்கிறோம். நம்ம சரியாகிறதுக்கு அந்த பழக்கத்தில் ஓடின்னு இருக்கிறோம். நம்ம முடிவு எடுத்துட்டோம், சரியாகணும், வாழ்க்கை நல்லா ஆகணும்னு முடிவு எடுத்துட்டோம். ஆனால் அது ஆகிறதுக்கு நம்ம மனது என்ன பண்ணோம், எப்படி வாழ்க்கையில பழக்கப்பட்டதோ அதே போல தேவனுடைய வாக்கு தத்தங்கள்லையும் தேவன் நம்மளுக்கு கொடுத்த புதிய வாழ்க்கையிலையும் பழக்கப்படணும். இதுல நம்ம பழக்கப்பட்டோம்னா இது நிக்கவே நிக்காது. அந்த பழைய வாழ்க்கை நின்னுச்சு, சுவிட்ச் போட்ட உடனே ஆஃப் ஆயிடுச்சு. எப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள வந்தீங்களோ அப்பவே பழைய வாழ்க்கை நின்னுச்சு. இப்போ ஓடி இருக்கிறது புது வாழ்க்கை. இது நிக்கவே நிக்காது. எப்படி சொல்றீங்க? எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? எந்த ஆதாரத்துல சொல்றீங்க? கர்த்தர் சொன்னார்ல ஆபிரகாமை பார்த்து, என்ன சொன்னாரு? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில சாபத்தையே பார்க்க மாட்டேன், கெட்டதையே பார்க்க மாட்டேன், தீமையே பார்க்க மாட்டேன். நான் ஒரு நாள் பேசினல வெறும் நல்லது. எந்த ஆதாரத்துல பேசினேன்? இந்த ஆதாரத்துல தான் பேசினேன். புத்தி தெளிவு உண்டாயின பாருங்க. நம்மளுக்கு என்ன தெளிவு? புத்தி தெளிவு. என் தகப்பன், என்னை உண்டாக்கின தகப்பன், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கருவில் உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறது, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எப்பேற்பட்ட இது புரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், ஐயோ மேலையும் கீழையும் குதிப்பீங்க. உண்மையிலேயே சொல்றேன், கடவுள் என்னை இந்த மாதிரி வச்சிருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துல வச்சிருக்கிறாருன்றது ஒரு கிறிஸ்தவ புரிஞ்சுக்கினா சான்ஸே இல்லை. வாழ்க்கை எப்ப பாரு பல்லு தெரியும் வாயில, சிரிச்சுனே இருப்போம், ஆனந்தமாவே இருப்போம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மூஞ்சி சுருங்கவே சுருங்காது. இவ்வளவு கத்துறேன், கேட்டு வந்தாங்கன்னா நல்லது. எவ்வளோ கஷ்டத்திலையும் ஒண்ணு சொல்லுவோம், என் கர்த்தர் மாறாதவர், அவர் என்னை ஆசீர்வதிச்சார்னா அது மாறவே மாறாது. ஆமென். எவ்வளோ அதாவது வாழ்க்கையில சில அனுபவங்களை நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், ஆண்டவரோடு நடக்கிற அந்த வாழ்க்கையில சில அனுபவங்கள்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், ஐயோ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. மற்றவங்களை பார்ப்பீங்க, ஐயோ புரிஞ்சா நல்லா இருக்குமே, இதுக்கு கடவுளை பத்தி தெரிஞ்சா நல்லா இருக்குமே, கடவுள் யாருன்னு அறிவு வந்துச்சுன்னா ஐயோ என்ன மாதிரியே ஆயிடுமே. அது இந்த ஏக்கம் மற்றவங்களை பார்த்து உங்களுக்கு வரும். வாழ்க்கை எவ்வளவு சூப்பரான வாழ்க்கை, நல்லா வாழலாமே, ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க, கடவுளை தேடலாமே, தேடினா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொடுத்துக்கிறாரு, நம்பாம இருக்குத பாவம். ஹலோ, இத நம்ம சபையில வர ஜனங்களுக்கு நான் பார்த்துனுக்கிறேன். இதான் கொடுமையே.
ஐயோ, இது புரிஞ்சா வாழ்க்கை நல்லா இருக்குமே. ஏன் புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க? நீ தேடுற ஆண்டவர் அவ்வளவு நல்லவருமா. ஆமே, உன் தகப்பம்மா, உன்னை பாதுகாக்கிறவருமா, உன்னை பராமரிக்கிறோமா, அவருடைய ரத்தம் உனக்குள்ள ஓடுதுமா. ஆமே, அவருடைய ஜீவன் உனக்குள்ள இருக்குதுமா. அதனால்தான் ரத்தத்தையே சிந்தி ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. என்னென்னலாமோ பண்ணமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல ஒண்ணு பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. அதனால்தான் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தன் குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அவ்வளவு நிச்சயம் அல்லவான்றார். இப்போ உங்க பிள்ளைகிட்ட சொத்தியே எழுதி கொடுத்துட்டீங்க. உங்க பிள்ளைகிட்ட, எப்பா எப்பா எனக்கு அந்த மில்க் பிஸ்கெட் வேணும்பான்னு கேட்டுச்சுன்னா உனக்கு எப்படி இருக்கும்? ஏய், சொத்தியே எழுதி கொடுத்துட்டேன், என்ன வேணா போய் வாங்கிக்க போ சொல்லுவீங்கல்ல. என்கிட்ட என்னத்துக்கு கேட்குற? என்கிட்ட ஏன்பா கேட்குற? புரியுதாப்பா? சொத்தியே எழுதி கொடுத்துட்டேனாப்பா. ஜாபேஸுக்கு புரியுது இப்பதான், ஏன் இவர் என்ன பார்த்து இப்படி சொல்ற. என்கிட்ட ஏன்பா கேட்குற? மில்க் பிக்கி சொத்தியே எழுதி கொடுத்துட்ட, மற்றதெல்லாம் உனக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டுப்பா, ஆஃபர்ப்பா, எல்லாமே உனக்குப்பா. கர்த்தர் சொல்றாரு, அம்மா உனக்கு செய்யக்கூடியது எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். விசுவாசத்துல என்ன பண்ணு, எடுத்துக்கோ, மைண்டை சரி பண்ணு. என்னை எப்படி தேடணுமோ அப்படி தேடு, எனக்கு எப்படி கனம் கொடுக்கணுமோ அப்படி கொடு, என்னை எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை கொடு, என்னை எப்படி உன் உள்ளத்துல எப்படி முழுசா ஏற்றுக்கொள்ளணுமோ அப்படி ஏற்றுக்கொள், என் வாழ்க்கையில எனக்கு எப்படியெல்லாம் இடம் கொடுக்கணுமோ அதை தேடு. அதனால தான் ஏன் சொன்னாரு, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும்? கொடுக்கப்படும், இல்ல கூட கொடுக்கப்படும். ஏன் தெரியுமா? நீ தேவனுக்காக ஓடுற ஆள், உனக்கு கூட கொடுக்கறதுக்கு நீ தகுதியான ஆள். எனக்கு 15,000 சம்பளம், 20,000 சம்பளம் இல்ல, எல்லாருக்கும் 20,000 சம்பளம் கொடுப்பாங்க, உனக்கு மட்டும் ஒரு 10,000 ரூபாய் போட்டு கொடுப்பாங்க. இது அதிசயத்துல அதிசயம் நடக்குமா? ஆமா நடக்கும். ஏன்னா நீ கூட கொடுக்கறதுக்கு சரியான ஆளு. ஏன்னா இந்த தேவனை எல்லாருக்கும் தெரியணும்னு நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிற. தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ற? வளர்க்கணும்ன்ற அந்த எண்ணத்துல இருக்கிற உனக்கு எல்லாமே தேடி வரும், காந்தகம் மாதிரி ஒட்டிக்கும். நல்லது எல்லாமே நீ தேடி போ தேவையில்ல, அதுவா உன்னை ஒட்டும். இதுதான் ஆசீர்வாதமா இருப்பேன்ற அர்த்தம். நீ ஆசீர்வாதமா இருப்ப. கர்த்தர் ஆபிரகாமை சும்மா ஏதோ அச்சக்கா பூச்சிக்காரன் கூப்பிடல, அவனை கூப்பிடும் போது அவன் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்றதெல்லாம் வச்சுதான் கூப்பிட்டார். எப்படிப்பட்ட தகுதி உள்ளவன் நான் சொன்ன பார்த்தீங்களா? அவங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது? கீழ்ப்படுத்தல் இருக்குது, கனம் கொடுக்கறது இருக்குது, மரியாதை கொடுக்கறது இருக்குது, விட்டு கொடுக்கறது இருக்குது, தைரியம் இருக்குது, விசுவாசம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது, உத்தமனா நடக்கக்கூடிய உள்ள இருக்குது. இதெல்லாம் அவனுக்குள்ள இருக்கிறதுனால வாக்கு தத்தம் நிறைவேறத்துக்கு அவன் அந்த வாக்கு தத்தத்தை சொல்றதுக்கு ஏத்த ஆளா இருந்தான். புரியுதுங்களா? சில காரியங்கள்லாம் விடாப்பிடியா இருக்கணும். நான் இப்படி பாவத்தை பண்ணியே தீருவேன், நான் இப்படிதான் இருப்பேன், அப்படிதான் இருப்பேன்னு அதுல இருக்குதுல்ல, அதே அப்படி தலைகீழா திருப்பி நான் சர்ச்சுக்கு நேரத்தோட தான் வந்தே ஆவேன், பைபிள் படிச்சே ஆவேன், தேவனுடைய நீதியில நடந்தே தீருவேன், உத்தமமா தேவனுக்கு உண்மையா நான் இருந்தே ஆவேன், அதுல வைராக்கியத்தை காட்டணும். ஆமே, சிம்பிளா ஒரு காரியத்தை சொல்றேன் புரியுற மாதிரி. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில பார்த்துட்டீங்க, நான் ஆண்டவர் நான் சரியா தேடல, இதுவே எனக்கு என்ன காட்டி கொடுக்குது? என் இல்லாமையும் என்னுடைய பலவீனமோ என்னுடைய சுகவீனமோ சில வியாதிகளோ சில நோய்களோ சில பற்றாக்குறையோ இதெல்லாம் என்னத்தை காட்டுது? காட்டி கொடுக்குது. நான் கரெக்டாக கனம் பண்ணல, நான் அவருக்கு சரியான மரியாதை கொடுக்கலன்னு இதெல்லாம் காட்டி கொடுக்குது. அதனால இது எனக்கு நல்லா காட்டி கொடுத்துச்சு,
இனிமேல் நான் கர்த்தரை தேடினா இதெல்லாம் இருக்காதுன்னு இது இருக்கும் போது எனக்கு காட்டி கொடுக்கறதுனால நான் கர்த்தரை என்ன பண்ண போறேன், கரெக்டா கனம் பண்ண போறேன், கரெக்டா தேட போறேன். அப்போ இதெல்லாம் இருக்காதுன்றது எனக்கு நிச்சயமா தெரியுது. ஆமென். மனதை ஒழுங்குபடுத்தணும் பாருங்க. பிசாசு போட்டு என்ன பண்ணான், குழைச்சு விட்டான் மூலிய. ஆமென். குழைச்சு விட்டதுனால வந்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, வாக்கு தத்தத்தை நம்புறதுக்கும் பொறுமை கிடையாது, அதை நம்புறதுக்கும் உள்ளத்துல சந்தேகம் வருது. இதெல்லாம் குழப்புது அவங்கவுங்க வாழ்க்கை பார்க்கணும். நீங்க வில் போக்கஸா இருந்தீங்கன்னா நீ ஆசீர்வாதமா இருக்கிறத தடுக்கவே முடியாது. ஆமே. ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறதுக்கு ஆண்டவர் காலகட்டத்தை வைக்கவே இல்லை. அவர் எப்ப சொன்னாரோ அது அப்பவே நடந்துச்சு. ஆனா நேரம் காலம் எடுக்குதுன்னா அது நம்மளுடைய ஃபால்ட்டு, நம்மளுடைய தப்பு. நேரம் எடுக்குது அப்படின்னா அப்போ அவர் சொன்னதுல எவ்வளவு உத்தமமா உண்மையா இருக்கிறாரு. புரியுதுங்களா? ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னாரு, பெரிய ஜாதி ஆக்குன்னு சொன்னா. அவன் 25 வருஷம் எடுத்துக்கிட்டானா அவன் மைண்ட் மாறத்துக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்குது பாரு. அந்த மாதிரி ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அவன் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறல. இந்த மாதிரி போதிக்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் கிடையாது. ஆபிரகாமுக்கு ஒரு சாட்சி கூட கிடையாது. சாட்சி சொன்னா ஒரு உத்வேகம் வருதுல்ல, அவங்களுக்கு பண்ணிக்கிறார் கர்த்தர், எனக்கும் பண்ணுவார். அந்த மாதிரி கிடையாது. அவன் நிராதிபாணியா இருந்தான். அதனால தான் 25 வருஷம் புருஷனுக்கு முன்னாடி. ஆனா நம்மளுக்கு இவ்வளோ சலுகை. ஜெபேஸ் இவ்வளோ சலுகை. ஒரு பாஸ்டர் விளக்கமா எப்படியோ உங்களுக்கு புரிய வைக்கணுமோ அதெல்லாம் புரிய வச்சு சொல்லி ஆண்டவரை பற்றி சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி இவ்வளோ சலுகை கொடுத்து உங்களுக்கு லேட் ஆகுனா எனக்கு கோபம் வரும். உங்களுக்கே கோபம் வரணும். ஏன் லேட் ஆகுது? இவ்வளோ மட சாமுறையாவா ஐயோ இருக்கிறோம். என்ன பண்ணோம் நம்மளே தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ கடினமா இருக்குது நம்ம மனம், நம்ம இருதயம் இவ்வளோ கடினமா. ஐயோ லகுவாக்கணும். அதுல நம்ம போக்கஸா இருந்தோம்னா கண்டிப்பா சீக்கிரத்துல நிறைவேறும் ஆசீர்வாதம், வாக்கு தத்தங்கள். ஆமென். புரியுதா? நம்ம வாக்கு தத்தம் இப்போ உன் பேரை பெருமைப்படுது. இந்த ஜனவரி பிப்ரவரி மாசம் வாக்கு தத்தமே தான். வாக்கு தத்தமே தான். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உங்களை தேடி சொல்லுவாங்க, உங்களை எவ்வளவு பெருமையா பேசுறாங்க. என்ன பண்ணீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல, கர்த்தர் பண்றாரு. ஆமென். கர்த்தர் பண்றாரு, பெருமைப்படுத்துவார். ஆமென். நீ ஆசீர்வாதமா இருப்ப. இது அப்படியே நிறைவேறிச்சா ஆபிரகாமுக்கு? அப்படின்னா அப்படியே நிறைவேறிச்சு. உங்க பேரை பெருமைப்படுத்துறதுன்றது கர்த்தருடைய வேலை. எவ்வளவு இது பெருமைனாலே தப்பா எடுத்துக்கிறோம்ல. இப்போ மைக்கு மேல உட்காந்துருப்ப, பெருமைனாலே அது தப்பா தெரியுதுல்ல. யாரெல்லாம் இருக்கிறீங்க? இப்ப பணக்கார மேல நம்மளுக்கு கோபம் வரும் இயல்பாவே. இப்போ ஒரு நாய் போகுதுன்னு வைங்களேன், இயல்பாவே நம்மளுக்கு என்ன பண்ணும்? பயமா இருக்கும். ஏன்னா நாயை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதே போல பணக்காரனால சின்ன வயசுல இருந்து படம் பார்த்து பணக்காரன் தான் என்ன பண்றான்? வில்லனாகிறான். அதை பார்த்து பணம் வந்தா தப்பாயிடும் அப்படின்ற ஒரு ஆழமா நம்மளுக்குள்ள போய் பதிஞ்சிச்சு. அதே போல பெருமைனால அது தப்பான வார்த்தையா தெரியுது. நான் சொல்றேன் பெருமைன்னு. ஏமா நான் சொல்லமா பெருமைன்னு? கடவுள் சொல்றாரு, உங்களை உண்டாக்குனவர் சொல்றாரு. உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு.
அப்போ இனிமேல் நீ என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும்? உஷாரா இருக்கணும். எப்படி உஷாரா இருக்கணும்? பெருமைன்னா அது வந்து தப்பு கிடையாது. ஹலோ, கொஞ்சம் நாயை பார்த்து பயப்படுறது வேற, ஆனா நாயை பத்தி புரிஞ்சிக்கினா பயம் இருக்காது. ஹலோ, நாய் தூரத்துல இருந்து அது கடிக்க வருதா, நம்மளை பார்த்து பயந்து ஓடுதான்னு கண்டுபிடிச்சிருவேன். நாயை பத்தி தெரியாத ஆளு சும்மா படுத்துனுக்கிற நாய்க்கே பயந்து ஓடுவாங்க. பாத்துக்கிறீங்களா? பார்க்காத மாதிரியே நாயே பார்க்காத மாதிரி என்ன பாக்குறீங்க? நாய் கட்டி போட்டு 10 இருக்கும். எதனா ஒரு வீட்டில் போனீங்கன்னா சும்மாவே பயப்படாங்க. அது ஏந்திருக்காது, எதுவுமே பண்ணாது, சும்மாவே பயம் வரும். என்ன, ஒரு நாய் நல்ல நாயா இருக்கும். அந்த மாதிரி பெருமைன்றது ஆரோக்கியமான பெருமை. கர்த்தர் இங்க சொல்ற பெருமை வந்து ஆரோக்கியமான பெருமை. ஹலோ, எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது? தப்பா எடுத்துக்கூடாது. புரியுதுங்களா? உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். உன்னை பெருமையா பேசுறாங்க, உன் பேர் வந்து புகழ்ச்சியா ஆகுது. உன்னுடைய பேரை வச்சு உன் குடும்பம் ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா அது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருக்கு பேருடைய மகிமை. உன் பேரை வச்சு ஒருத்தவங்க வந்து உன் குடும்பத்தையும் ஐடென்டிஃபை பண்றாங்க. என்னை பத்தி யாருன்னா பார்த்தாங்கன்னு வைங்களேன், எங்க அம்மாவை தெரிஞ்சுங்க, நீயா ராணி அக்கா பையன் தானே நீ அப்படின்வாங்க என்ன. ஏன்னா எங்க அம்மா பேர் பெத்த பேர் எங்க ஏரியாவில். எல்லாத்துக்கும் முன்னாடி ஓடுவாங்க, எல்லாத்துலேயும் முன்னாடி நின்று தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பேர் நல்லா தெரிஞ்சிச்சு, ராணி அக்கா பையன், ராணி அக்கா பையன். ஆனா இப்ப எப்படி சொல்லணும்? பாஸ்டருடைய அம்மா அப்படி வரணும். எங்க அம்மா இல்லை, இப்போ இருந்தா ரகு பாஸ்டர், சாமுவேல் பாஸ்டருடைய அம்மா அப்படின்னு வரணும். அதே போல உங்க பேர், நீங்க எங்கன்னா வேலை செய்யற இடமா இருக்கலாம், உங்க வீடா இருக்கலாம், பேரை பெருமைப்படுத்த வேண்டியது உங்க கடமை. ஆமென். யார் பேர? உங்க பேர் பெருமை ஆயிடுச்சுன்னா கர்த்தருடைய பேர் அங்க இடம் பிடிக்குதுன்னு அர்த்தம். ஆமென். இது கடமையா? ஜேபேஸ் அப்படின்னா அவரா அப்படின்ன கூடாது. ஐயோ அவருங்களா அப்படின்னு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்ப பேரு பேசுறதுக்கு நிறைய இருக்குது. அப்புறமா அடுத்த மாசம் 1ஆம் தேதி வர மாட்டீங்க, நான் இப்போ உள்ளனா, அதனால நிறைய காரியங்கள் இருக்குது. லேட்டாகவும் வந்தோம், நானும் கொஞ்சம் சீக்கிரமா தான் வந்தேன். நீங்க வேற வேலைக்கு வேற போகணும், அவங்கள பார்த்தா எனக்கு கொஞ்சம் வேலைக்கு போக வேண்டியது வேற இருக்கு. லீவ் விட்டாரா? உங்களுக்காக நான் பயந்து பிரசங்கம் பண்ணுகிறேன். உங்களுக்கு பிரதர் நீ போடுமா? உன் பேரை பெருமைப்படுத்துகிறேன், உட்கார். எங்கண்ணா? எங்க பாஸ்டர்? ஜேபேஸ்ன்னு சொல்லி என் பேரை அசிங்கம் தான் பத்துறீங்க நைசா அப்படின்றியா? கர்த்தர் சொல்றார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இது வந்து ஆசீர்வாதங்க. இது ஆசீர்வாதம். உங்க பேர் பெருமையா இருக்குதுன்னா சந்தேகமே இல்லை, கர்த்தருடைய நாமம் உங்க மூலியமா மகிமைப்படுது. இது வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியுமோ? வராதவங்களுக்கு தெரியுமோ? தெரியாது. பிள்ளைங்க கிட்ட சொல்லியே வளர்ப்பாங்க, பெருமையா மட்டும் இருந்துடக்கூடாது. அதே வேதம் தான் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஏமா, நம்ம யாரை பத்தி பேசுறோம்? கர்த்தர் சொல்றாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இது தெரியாது மற்றவங்களுக்கு. மற்றவங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆமா, எதிர்த்து நிற்கிறார் தான். எப்படி? நான் தான், என்னால எல்லாம் முடியும் அப்படின்றவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அவன் வரவே மாட்டான் கர்த்தர்கிட்ட, அதான் மேட்ரு. அவன் வரமாட்டான், ஏன்னா அவனால தான் எல்லாம் முடியுமே. போய் பண்ணிட்டு வாப்பா போ, எல்லாமே பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டு வருவ நீ. அப்ப தெரியும் யாரு
உன்னை பெருமையா வைக்க முடியும். நீ யாருக்கு அந்த பெருமையை கொடுக்க முடியும்? ஆமென். அப்போ நல்லா கேட்டுக்கோங்க, பெருமைன்றது நல்லது, நல்ல விதத்துல. ஆமென். இதை பேசும்போது சில காரியங்கள் எனக்கே நல்லா புரியுது. அப்போ பெருமைன்னா நான் பெருமை தோலை தூக்கின்னு நெஞ்சு நிமித்திக்கின்னு காலரை தூக்கின்னு இருக்கிறது கிடையாது. என்னை பத்தி நானே பெருமையா பேசுறது கிடையாது. அது கர்த்தர் சொன்ன பெருமை கிடையாது. நம்ம வாயே திறக்க கூடாது. நம்மளை பத்தி பொல பொல பொலன்னு புலம்பணும். நம்மளை பத்தி நல்ல விதமா மத்தவங்க, அதான் பெருமை. நம்மளை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. இங்க சபிக்கிறவங்கள சபிப்பேன்றது ரெண்டாவது வரேன். அதுவும் டைம் இல்லை, நிறைய டீட்டெயிலா சொல்லணும்னு. இப்ப இது புரிஞ்சிச்சுல்ல, பெருமைப்படுத்துறது என்ன? அப்போ நான் எந்த அளவுக்கு என் பேரு மங்கி கிடக்குது, என் பேரு லோவா இருக்குது. அப்போ என் பேர் நல்லா வரணும் அப்படின்றது கர்த்தருக்கு மகிமையாச்சு. இது புரிஞ்சிச்சு இல்லையா? அப்போ என்ன சொல்ல வந்தேன்? மற்றவங்க நம்ம பேரை சொல்றது அதுதான் உண்மையான பெருமை. மற்றவங்க நம்மளை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க, உண்மையை சொல்றாங்கன்னா அது கரெக்ட். இவர் சரியில்லை, அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு, இந்த மாதிரி சொல்றாங்கன்னா குறை சொல்லினே இருப்பாங்க பாருங்க. எதனா தப்பு பண்ணிட்டா, புரியுதுங்களா? எதனா தப்பு பண்ணிட்டா அந்த வாய் நிக்கவே நிக்காது, சொல்லினே இருக்கும். அந்த மாதிரி எப்படி சொல்லினே இருக்குதோ தப்பு செஞ்சத, அதே போல நீ நேர்மையா நடந்து, நீதியில நடந்து, உண்மையா நடந்து, உத்தமமா நடந்தினா, கர்த்தருக்கு பிரியமா நடந்தினா, அந்த வாயை மூடாம சொல்லுது பத்தியா, அதான் பெருமை. எந்த பெருமை? கர்த்தர் சொல்ற பெருமை. உங்களை பத்தி பேசினே இருக்கணும் நல்ல விதத்துல. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க, நான் என்னை பத்தி நான் பேசக்கூடாது. என் மனைவி ஓரளவுக்கு பேசலாம், அதுவும் ரொம்ப பேசக்கூடாது, புரியுதுங்களா? ஆனா எதிர் வீடோ சொந்தக்காரங்களோ எல்லாருமே பேசினா அது கர்த்தருக்கு மகிமை. ஆமென். இரண்டாவது, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னார்ல. ஆசீர்வாதமா இருப்பாய். இந்த ஆசீர்வாதம், நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறது கர்த்தருக்கு அவ்வளோ விருப்பம், அவ்வளோ இஷ்டம். நம்ம ஆசீர்வாதமா இருக்குது. சில காரியங்கள் முடியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. இதெல்லாம் நடக்கலையே, இதெல்லாம் ஆனா நல்லா இருக்குமே சொல்லுங்க. அந்த சூழ்நிலையை பார்த்து, உங்களுக்கு பதில் நான் சொல்றேன், உங்க சூழ்நிலையை பார்த்து. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஆமென். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. இதே மூன்று புருஷர்கள் தரிசனமானாங்கள, அதே அதிகாரத்துல தான் கர்த்தர் சொல்றாரு, குழந்தைய தருவேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சிரிக்கிறாங்க. சிரிக்கிறத பார்த்து அவங்க பேசுறாங்க. 18-13. அப்போது கர்த்தர் ஆபிராமை நோக்கி, சாரால் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தர் கேட்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அத சொல்றார். ஆகாத காரியம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே ஆகும். ஆமென் சொல்லுங்க. எல்லாமே ஆகும். நல்லா சத்தமா
அவங்களுக்கு கொஞ்சம் எழுப்பி விட்டு ரொம்ப சாஞ்சிட்டாங்க. உன் டியூட்டி அவங்க எடுத்துன்னுக்குறாங்க. அம்மா பாவம் காலையில் ஏந்துட்டு இருக்கிறாங்க போல. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எதனா இருக்குதான்னு கேட்கிறாரு. கர்த்தரால் ஆகாதுன்னு எதனா காட்டு நீ. ஒண்ணு இருக்காது. எல்லாத்தையும் ஆங்க செய்கிற கர்த்தர், அந்த கர்த்தர் தான் உங்க கர்த்தர். ஆமென். சொல்லுங்க, அந்த கர்த்தர் தான் என்னுடைய கர்த்தர். ஆமென். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இப்ப என்ன பண்ணணும்னா படிப்படியா வைக்கணும். உங்களுடைய வாக்கு தத்துவம் இதை சொல்லி இருக்குது. ஆண்டவரே, என் சூழ்நிலை இப்படி இருக்குது. இந்த சூழ்நிலைய என்ன பண்ணணும்? பேசணும். சூழ்நிலைக்கு எதிராக வாக்கு தத்துவத்தை பேசணும். உங்க வாக்கு தத்துவம் இப்படி சொல்லி இருக்குது, என் சூழ்நிலை இப்படி இருக்குது. அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்ப்போம். இதை சொல்லி முடிச்சிடுறேன். இப்படி பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொன்னார்ல. ரெண்டாவது ஆசீர்வாதமா இருப்பாய். சொல்லுங்க, ஆசீர்வாதமா இருப்பாய். எல்லா வசனங்கள்லாம் பார்த்துருக்குறீங்களே அந்த காலண்டர்ல, சின்ன இதுலலாம், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் தெரிஞ்சுங்க, அது கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை. எப்படி நீங்க சொல்லலாம்? ஆபிரகாமுக்கு தானே சொன்னாரு. கேட்கும் மண்டை, அது நம்ம மண்டை கேட்கும். அது அப்படியே வானத்திய பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சபை ஜனங்களுக்கு பேசின வார்த்தை. அது அப்படியே நம்மளுக்கு சொன்ன வார்த்தை. எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குதாம். ஆமென். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டது எதற்காக? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதியான நமக்கு வந்து சேரும்படிக்கு இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு சொன்னாரா, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொன்னாரா? அது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கணும். அதான் விதி, அதான் தலை எழுத்து. இது அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கணுங்க. இதாங்க தலை எழுத்து உங்களை குறித்து. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு லீவ் விட்டதுக்காக உனக்கும் லீவ் விடணும்ன்றேன் நான். ஆமென். இது நம்ம தலை விதி. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, எதனா சூழ்நிலை எதனா சொல்லுச்சுன்னா சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருக்கதான் என் தலை விதி. ஆமென். என் பேரை பெருமைப்படுத்துறது தான் கர்த்தர் எனக்கு கொடுத்த தலை விதி. ஆமென். நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நல்லா இருப்பேன், சுகமா இருப்பேன், ஆரோக்கியமா இருப்பேன், நீடி ஆயுளா இருப்பேன். எல்லா செல்வமும் கனமும் ஐஸ்வர்யமும் சொத்தும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் எல்லாமே பணமும் ரொக்கமா பணமும் எல்லாமே உண்டா இருந்து நான் நல்லா இருப்பேன். அதான் எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம். அதான் என் தலை விதி. ஆமென். ஒரு நன்மையும் குறைபடாத ஒரு வாழ்க்கை, அது கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. அதான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆமென். திரும்ப திரும்ப இதை சொல்லுங்க. ஆமென். அவன் ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொன்னார்ல கர்த்தர். ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னார்ல. அவனும் ஆசீர்வாதமா இருந்தான். அவன் போன பேரு அது அப்படியே அவன் பிள்ளைக்கு போகுது. ஆதியாகமம் 26 இதை சொல்லி முடிச்சிடறேன். இது அப்படியே நின்றோமா? நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு நிக்காது. இது எப்படி?
கரண்ட் இருந்தா சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடுமோ அதே போல இந்த ஆசீர்வாதம்ன்றது ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ். நீ ஆசீர்வாதமா இருப்பன்றது பாசிட்டிவ் ஃபோர்ஸ். அது அது டிஎன்ஏ, அது தொடர்ந்து வந்துனே இருக்கும். எப்படி வந்துன்னு இருக்கும்? 26 ஆதியாகமம் 26:14 12 வாசிக்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தின் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கு யாரு? ஈசாக்கு யாருங்க? ஈசாக்கு யாரு? கரெக்டா? இவர் சொன்னது கரெக்டா? சொல்லவும் மாட்டீங்க. அவர் சொன்னது கரெக்டுன்னு சொல்ல மாட்டீங்க. அவர் எதனா சொன்னா தப்பா தான் சொல்லுவாருன்ற ஒரு நம்பிக்கையோ? கரெக்ட் தான். ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு. ஆபிரகாமு போயிட்டாரு, போய் சேர்ந்துட்டாரு ஆண்டவரோட. ஆனா அந்த ஆசீர்வாதம் பின் தொடருது. ஆமென். இருக்கும் போதே வேலை செஞ்சது, இல்லாத போதும் வேலை செய்து ஆசீர்வாதம். ஹலோ, என்னப்பா இது? ஆபிரகாம் இருக்கும் போது தானே அந்த ஆசீர்வாதம் வேலை செய்யணும், இல்லாத போது வேலை செய்து. அப்போ இருக்கும் போது எவ்வளவு வேலை செய்யும்? ஹலோ, பிடிக்கிறவங்க புச்சுங்க. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னாரு. அவன் போய் சேர்ந்துட்டான். ஆனா அவன் ஈசாக்கு, அவன் பையன், அவனுக்கு வேலை செய்யுது. அவனுக்கு எப்படி வேலை செய்யுது? அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அந்த வார்த்தைங்களே பாருங்களேன். 13வது வசனம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன. கையே பத்தல பத்தியா? அவன் ஐஸ்வர்யவன் ஆகி வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அப்ப ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்த பத்தியா? உள்ள பையன்குள்ள பூந்து, அப்பாக்குள்ள பூந்து, பையன்குள்ள பூந்து வேலை செய்து, அது வேலை செய்து மத்தவங்க பாக்குறாங்க பேன்னு. எப்படி பாக்குறாங்க பாருங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. பாருங்க, பொறாமப்படுறாங்களா? உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்களா? நேற்று சொன்னேன் இல்லைங்களா, உங்க வீட்டுல பொறாம பண்ணும். ஐயோ, நான் இப்படி இருக்குது இது. உங்களை பார்த்து பரிதாபப்படக்கூடாது. என்ன பண்ணோம்? பொறாம பண்ணும். சொல்லுங்களேன், வாயை திறந்துதான் சொல்லுங்களேன். உங்க பேரை சொல்லி சொல்லுங்களேன். உங்க பேரை சொல்லி சொல்லுங்களேன். ஏய், பேரே இல்லையா உனக்கு? பேரை சொல்லி சொல்லு. சொல்லுப்பா, பேரை சொல்லி சொல்லுங்க. பேரை சொல்லி சொல்லுங்க. உங்க பேரை சொல்லி. ஆனா ஐயோ, 1ஆம் தேதி அதுவும் என்ன? நான் நிஜமா பாருங்க, என் பிரசங்க ஸ்டைலே மாறிடுச்சு. சில இதெல்லாம் நான் சரியா பேசுறது இல்லை. நோட் பண்ணீங்கன்னா தெரியும். நான் திருந்திட்டேன். நான் 1ஆம் தேதி அதுவும் மறுபடியும் பேச வைக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. நான் பேச போறதே இல்லை. சொல்லுங்களேன், உங்க பேரை சொல்லி, என் பேரை சொல்லி. நான் இப்படி சொல்லி தட்டுமா? சொல்லி தட்டுமா? ஐயோ, எல்கேஜி பிள்ளைங்களே மேலு. என் பேர் சொல்றேன். கிறிஸ் சாமுவேல் ஆகிய என் பேர்ல ஜனங்க பொறாம பண்ணும். சொல்லுங்க. நீங்க அந்த மாதிரி தான் 1ஆம் தேதி என் பேரை சொல்லி சொல்றேன். உங்க பேரை சொல்லி சொல்றேன் சொன்னா என் பேரை சொல்லி ஒருத்தவங்க சொல்லுங்கிறாங்க. அதை என் ஒய்ஃப் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க உங்க பேரை சொல்லி சொல்லுன்னு சொன்னா உன் பெரிய ஒருத்தவங்க சொல்லி சொல்லி உக்காந்துக்கிறாங்க. சரி, அப்படியாவது என்ன ஆசீர்வதிக்கிறீங்களே, நல்ல உள்ளங்கள் நீங்கள் அப்படின்னு. பாருங்க, உங்க பேரை சொல்லுங்க. பேரை பார்த்து பொறாம போனோம். நாங்க கர்த்தர் இவரு.
இப்படி எல்லாமா பைபிள்ல பாத்தீங்க நீங்க? கர்த்தரை அடிக்கிறாரு, கொல்றாரு, திட்டுறாரு, அழிக்கிறாரு, சபிக்கிறாரு, எரிக்கிறாரு, கொலை பண்றாரு கர்த்தர். அப்படியா பாக்குறீங்க பைபிள? படி. பேரை பெருமைப்படுத்துவேன்றாரு, பொறாமப்பட வைக்கிறாரு. நான் எப்படி பாக்குறேன்னு ஆண்டவரை, நீங்க எப்படி பாக்குறீங்க? புதுசாகிறார்ல இவரு இந்த கர்த்தர். ஆமா, இருக்க மாட்டாரு. நம்ம என்ன பண்றோம்? கரெக்டான கடவுளை பார்க்கிறோம். ஆமென். உன்னை பார்த்து பொறாம பண்ணணும்னு இந்த சர்ச்சில் என்ன சொல்றாங்களா? ஏன் சொல்ல மாட்டாங்க தெரியுமா? தெரியுங்களா? அது என்ன எதனால? என்ன கடவுள் யாருன்னு தெரியல, அதனால சொல்ல தெரியல அவங்களுக்கு. கர்த்தர் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். அப்புறமா இன்னொரு இடத்துல சொல்றாங்க 29 28 அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். பொறாமைப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளை பார்த்து சொல்ற வார்த்தை என்னது? கடவுள் உங்க கூட இருக்கிறாரு, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. ஆமென் சொல்றாங்க என்று கண்டோம். நாங்க பாக்குறோம்பா. கடவுளை எப்படி காட்டுறதுங்க? நம்ம சொல்லியா? இயேசுவை ஏத்துக்கோ, ஆண்டவர்கிட்ட வா, சர்ச்சுக்கு வா, பைபிளை படி, இந்த புக்கை படி அப்படின்னு சொல்லியா? அப்படி காட்டக்கூடாது, வாழ்க்கையில காட்டணும். என்ன சொல்றாங்க? அவன் நிச்சயமாய் கண்டிப்பா கடவுள் உன் கூட இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்று கண்டோம். எப்படி பார்க்கறான்? கண்டோன்னு சொல்றான். கடவுளை பார்த்தோம்பா உன் வாழ்க்கையில அப்படின்றான். ஏக்கா ஏக்கா அந்த அக்காவை கொஞ்சம் கூப்பிடுங்களேன், என்னை பார்க்க சொல்லுங்களேன். தயவுசெய்து கொஞ்சம் சும்மா இருக்கா, உம்முன்னு இருக்கா, நீ கம்முன்னு கவனிங்க. ஆகையால் எங்களுக்கு அப்புறமா பாருங்க நாங்கள் உம்மை தொடாமல், பக்கத்திலே வர மாட்டான் எதிரி. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு பயம் வந்துச்சு. பயம் வந்ததுனால தான் இந்த பேச்சு. தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நான் சொல்றேன், ஒப்பந்தம் நீ நானும் ஒண்ணு. வருவாங்கல்ல பணம் இருந்தா, என்ன போர்ஸ்ல வருவாங்க தெரியுமா? இல்லைன்னா தூரத்துல இருந்தே பார்த்துட்டு நம்மளை கண்டு ஒளிவாங்க. இல்லைன்னா இருந்தா அவன் எங்கன்னா ஒளிஞ்சிருந்தா கூட ஒழியாத நம்ம கிட்ட. பணம் என்ன செய்யும்? 9 செய்யுமா, 8 செய்யுமா, 10 செய்யும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பணம் இருந்தா செய்ய முடியாதது ஒண்ணுமே கிடையாதுன்னு அர்த்தம். பணம் இருந்ததுன்னா ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கலாம். ஆள் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு. கவனிங்க, 3 உடன்படிக்கை பண்ண அவங்க கூட வந்து ஒப்பந்தம் பண்றாங்க, வராங்க. அப்புறமா சொல்ற வார்த்தை தான் பயங்கரமா இருக்கு. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஆமென். அவ்வளவுதான், இன்னும் இருக்கு, டைம் இல்லை. நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு எதிரி சொல்லணும் உங்களை பார்த்து. ஆமென்.
நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, வாக்கு தத்தம் வந்துச்சு. இந்த மாசத்துல நிறைவேறும்னா நிறைவேறும். இப்போ நீங்க இந்த இடத்த விட்டு உங்க வேலை இடத்துக்கு போனாலே நிறைவேறும்னா நிறைவேறும். வாக்கு தத்தத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது, வல்லம் இருக்குது. ஏன்னா அது சாதாரண வார்த்தை இல்லை. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. இந்த இந்த பேக்ரவுண்டெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், ஆதாமியாவால் என்ன பண்ணாரு, படைத்த உடனே ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னாரு. ரெண்டாவது வார்த்தை ஆசீர்வதித்தார். அப்போ எடுத்த உடனே ஆசீர்வாதம் வருது. அதுக்கப்புறம் இந்த ஆசீர்வாதத்தை மனு குலத்துக்கு சப்ளை பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. அந்த ஆளை பிடிக்கிறாரு. சொல்ற வார்த்தை என்னது, நீ ஆசீர்வாதமா இருப்ப. மறுபடியும் வராரு. அவன் பேக்ரவுண்டே வேற. யாரு, ஆபிரகாமுடைய பேக்ரவுண்டே வேற. எடுத்த உடனே படைச்சிட்டு சொன்ன வார்த்தை என்ன, படைச்சிட்டு ஆதாமை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன, ரெண்டு பேரையும் நீங்கள் ஆசீர்வாதமா, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு வருது. ஆபிரகாமு அவன் ஒரு புறஜாதி, அதாவது தேவனே தெரியாதவன், சிலைகளை வித்துன்னு வந்தவன். அவனை மொத கூப்பிட்டு சொல்ற வார்த்தை, உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி, ரெண்டாவது சொல்ற, உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்துன்றார். ரெண்டாவது வார்த்தை ஆசீர்வதித்து வருது. புரியுதா? அப்போ கடவுள் ஒரு மனுஷனை சந்திக்கும் போது சொல்ற வார்த்தை என்னது, பார்த்து படைச்சு பார்த்து சொல்ற வார்த்தை. அதை படைச்சிட்டு பார்த்து சொல்ற வார்த்தை என்னது, அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு மனுஷனுக்கு எங்கிருந்து கடவுளே தெரியாதுங்க, அவனை கூப்பிட்டு சொல்ற வார்த்தை என்னது, உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், கடவுளுடைய என்னை குறித்த நோக்கம் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. நான் ஆசீர்வாதமா இருக்கிறது தான் கடவுளுடைய சித்தம். நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன், அது என்னுடைய சித்தம். நான் ஆசீர்வாதமா இருப்பேன், அது என்னுடைய விருப்பம், என்னுடைய சித்தம். சொல்லுங்க சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். அப்போ கடவுளுடைய உள்ளத்தை பாருங்களேன். வந்த உடனே சொல்ற வார்த்தை அதான் ரொம்ப முக்கியம். எப்பனா யாருன்னா ஒருத்தர் வரீங்க, எதனா சொல்லணும்னு உனக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த பேசணும், கதை பேசிட்டு இருப்பீங்களா? அந்த அக்கா என்ன பண்ணிச்சு தெரியுமா, அந்த அண்ணன் என்ன பண்ணார் தெரியுமா, அப்பா என்ன பண்ணார் தெரியுமா, அம்மா என்ன பண்ணார் தெரியுமா? ஏங்க KFCல இருந்து சிக்கன் வாங்கிட்டு வாங்களேன். இதை சொல்றதுக்கு நீ கதை பேசின்னு இருப்ப. உனக்கு என்ன வேணும் அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசுவேன். அதை தான் கர்த்தர் வந்து சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஆள். எனக்கு என்ன வருத்தம்னா, நம்ம எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டோம் இந்த ஜனவரி 1ஆம் தேதி, பிப்ரவரி 1ஆம் தேதி. மற்றவங்க பாருங்களேன், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. நம்ம சகோதரிகள் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணும் போது கர்த்தர் சொன்னார், நீ பேசும்போது ஒரு காரியத்தை பேசுவேன்னாரு. இதுதான் அது. எனக்கு தெரியாது, ப்ரிப்பேர் பண்ணும் போது சின்னதாக தான் லைட் இருந்தது. வசனங்களை நேற்று உட்காந்து அப்படியே எழுதுறேன். இதெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இந்த ஆசீர்வாதத்தை என்ன ஆண்டவரை பேரை பெருமைப்படுத்துவேன்னு பிப்ரவரி 1ஆம் தேதி சொல்றீங்க, என்னை தப்பானுக்கப்பா புரிஞ்சுக்க போறாங்க. ஏற்கனவே நான் பெருமையா பேசுறேன்னு வேற சொல்லிக்கிறாங்க, அதனால என்னை தப்பாகப்பா எடுத்துக்க போறாங்க, பெருமையை பத்தி பேசினா அப்படின்னு நான் எனக்குள்ளவே நினைச்சுன்னு வரேன். பார்த்தா கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு, பெருமைன்னா என்ன, பெருமைப்படுத்துறதுன்னா என்ன, ஆசீர்வாதம்னா என்ன. ஒரு மனுஷனை சந்திக்கும் போது கர்த்தர் சொல்ற வார்த்தை ஆசீர்வாதம். அவர் எந்த நல்ல உள்ளத்தோடு இருப்பார், அன்பின் தேவன். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஓ ஸ்தோத்திரங்கத்தா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வர்ஷிப் யூ, வர்ஷிப் யூ. நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறார், இதை நீங்க நம்புங்க. ஆமென்.
நான் நம்புறேன். இந்த வார்த்தையை நம்புறேன். சொல்லுங்க, இந்த வார்த்தையை நம்புறேன். பாஸ்டர் மூலியமா பேசின கர்த்தர் என் கூட பேசியிருக்காரு. இந்த வசனத்தை நான் அப்படியே நம்புறேன். என் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் நம்புறேன். பிற்போக்கான சூழ்நிலையை நம்புறேன். சொல்லுங்க, பிற்போக்கான சூழ்நிலை நம்புறேன். என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும், ஆனா இந்த வார்த்தை உண்மை, இது சத்தியம், இதை நான் நம்புறேன். இது என் வாழ்க்கையில அப்படியே நடக்கும். ஆமென். என் குடும்பத்தை இது பாதிக்கும். ஆமென். என் குடும்பத்தை இது பாதிக்கும். என் பிள்ளைகளை இது பாதிக்கும். என் சந்ததியை இது பாதிக்கும். ஆமென். ஓ ஸ்தோத்திரங்கத்தா. பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இந்த பிப்ரவரி மாதத்துல 1ஆம் தேதியில முதல் நாள்ல கர்த்தாவே எங்களை பார்த்து நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நான் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறேன். நீங்க எங்களை பார்த்து சொல்லியிருக்கீங்க. சூழ்நிலைகளை எங்களை நெகட்டிவா பார்த்து பேசினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் சொல்றேன். கர்த்தாவே, நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கோம். நீங்க எங்களை ஆசீர்வதிச்சிருக்கீங்க ஆண்டவரே. நாங்க நல்லா இருப்போம். ஓ ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தா. பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பேர் பேராக நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்போதும் எப்போதும் நம் அனைவரும் இருப்பதாக. முதல்ல காணிக்கை எடுத்துருவோம். காணிக்கை எடுத்து திருவிருந்து கொடுத்துருவோம். Oh, worship you, worship you, worship you. Praise you, Jesus. Dibala duruba kaduruba shauma himbarabuba kauma shauma. Oh, hallelujah, 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 hallelujah. Oh, worship you, worship you. Oh, praise you, praise you, praise you, Jesus. Glory bala duruba kaduruba shauma himbarabuba kauma shauma. Oh, worship you, worship you, worship you, worship you. Praise you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah.